ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். மார்க்கெட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ இல்லை ட்ரேட் பண்ண பொசிஷன் எடுக்க பயம் இருந்தால் தாராளமாக லைவ் மார்க்கெட்டில் என்கிட்ட கேட்கலாம். என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் அப்டேட் நான் என்னென்ன ஸ்டாக் கொடுத்தேன், இண்டெக்ஸ் எது கொடுத்தேன், எங்கே பை பண்ண சொன்னேன், எங்கே செல் பண்ண சொன்னேன், இது எல்லாமே அப்டேட் நான் லைவ் மார்க்கெட்டில் நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நாம் இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னுடைய முந்தின வீடியோவில் நிஃப்டி நான் எங்கே பை பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா 22,710க்கு மேலே நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ டார்கெட் ஃபஸ்ட்டு 40 பாயிண்ட்ஸ் கொடுத்தேன், அடுத்தது 22,810 வரைக்கும் டார்கெட் கொடுத்தேன். ஹை பார்த்தீங்க அப்படின்னா 22,775 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 65 பாயிண்ட்ஸ் நாம் இன்ட்ரடேயில் நிஃப்டியில் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் நிஃப்டி என்பதை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டியுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. ஸோ நேற்று கூட டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் வந்தது. ஸோ இதை அதாவது 22,780 நாம் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் நாம் சொல்லலாம். ஸோ பை எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லெவலுக்கு மேலே தான் நம்ம பை பண்ண போகிறோம். சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. நிஃப்டி ஒரு ஃபால் ஆகி இந்த இடத்துல ஒரு வாட்டி டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கேப் அப்பு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கூட திருப்பியும் இதே இடத்துல டச் ஆகிருக்கு. ஒரு வாட்டி 2 வாட்டியில் நிறைய தடவை டச் ஆகிருக்கு. ஸோ இதை நாம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல், அதாவது 22,670 லெவல், இதை நாம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை நாம் கன்சிடர் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ ட்ரேடு இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுக்கு மேலே கீழே போச்சுன்னா தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நாளைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 22,780 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக நீங்கள் நிஃப்டியை பை பண்ணலாம். இம்மீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,880 லெவல். இன்கேஸ் சப்போஸ் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரிஸ்கி ட்ரேடர்ஸ் நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணலாம், இந்த டாப்பை ஸ்டாப் லாஸை வச்சு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னு. ஸோ இந்த பேட்டர்ன் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். எப்போனா இந்த லெவல் பிரேக் பண்ணலாம். இன்கேஸ் இந்த லெவல் பிரேக் பண்ணும் பதில் இதை பிரேக் பண்ணால் ஒரு ரிவர்சல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சு ரிஸ்கி ட்ரேடர்ஸ் இதை நீங்கள் செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இதை எடுக்கலாம். இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 60 பாயிண்ட்ஸ். ஸோ இன் டோட்டல் 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். சப்போஸ் ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் எங்கே செல் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவலை பிரேக் பண்ணி இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். அதாவது 22,670க்கு கீழே ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் கேண்டலுடைய ஹையும் லோவும் ட்ரா பண்ணி வச்சுருங்க. எப்போ லோ உடையுதோ அப்போ அடிங்க. ஸோ இமீடியட் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் 50 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் 22,570 லெவல். சப்போஸ் இன்கேஸ் நிஃப்டி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்க, அதாவது இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு புல் பேக்குக்கு. இந்த சப்போர்ட்டாக இருந்தது இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது
அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இல்லை இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பேட்டர்னுடைய டாப்பை ஸ்டாப் லாஸை வச்சு டார்கெட் 1:1 1:2 லெவல் டார்கெட்டை புக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக வெளியே வரலாம். ஸோ இது நிஃப்டி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி நான் அன்றைக்கி என்ன சொன்னேன் அப்படின்னா 48,780க்கு மேலே பேங்க் நிஃப்டி போச்சுன்னா பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள் கொடுத்தேன். இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 49,050 லெவல் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. ஸோ அன்றைக்கி ஹை பார்த்தீங்க அப்படின்னா 49,057 பாயிண்ட் எக்ஸாக்டாக நம்முடைய அந்த லெவல் வந்து வந்திருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 49,000 இந்த சைக்கலாஜிக்கல் லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹை அதாவது 4960 லெவல் பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 49,350 லெவல். ஸோ 4960 இந்த லெவலில் பிரேக் பண்ணோம். அப்போ நாம் லாங் பொசிஷனை நம்ம பேங்க் நிஃப்டியில் எடுக்கலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் இதையும் பிரேக் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம். அதாவது 48,800 லெவல் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக நாளைக்கு இருக்க போகுது. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் நாளைக்கு ஃபார்ம் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 150 புள்ளிகள், டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 48,500 லெவல். இதை நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக வைக்கலாம். சப்போஸ் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு புல் பேக்குக்கு சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரியே பேங்க் நிஃப்டிலையும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் டபுள் டாப் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஃபார்ம் ஆச்சு, இல்லை இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ குறிப்பாக வந்து இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுதும் அந்த ரைட் ஷோல்டரில் நீங்கள் பாருங்கள், அதை பிரேக் பண்ணாலே நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பேட்டர்னுடைய ஸ்டாப் லாஸாக வைங்க. டிஸ்டன்ஸு நெக்லைனுக்கும் அதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுங்கள், அதுதான் உங்கள் ப்ராஃபிட் ரேஷியோ. 1:1 1:2 லெவலில் புக் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நாளைக்கு வந்து ஏதாவது லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு செட்டப்போ இல்லை நல்ல பேட்டர்னோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து அதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் நான் என்ன அப்டேட் பண்ணுறேன் என்பதை பாருங்கள். ஸோ இப்போ நாளைக்கு இன்டர்டேக்கான சில ஸ்டாக்ஸ் இருக்குது, அதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து கோத்ரேஜ் சிபி. ஸோ கோத்ரேஜ் சிபி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, பிரேக் பண்ணோன்னா கொஞ்சம் லைட்டாக மேலே போய் திருப்பியும் ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி ஒன் வேயாக மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒன் சைடாக ஸ்லோவாக திருப்பியும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அங்கேயே வந்து திருப்பி நிற்குது. ஸோ இப்போ வந்து நாளைக்கு இந்த இடத்துல பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு கேப் கேப் இருக்குது. இந்த கேப் ஃபில் பண்ண கண்டிப்பாக இந்த ஸ்டாக் கீழே வரணும். கீழே வரும்போது இந்த கேப் ஃபில் ஆகிடும்.
ஸோ 2644க்கு கீழே செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் 2670, டார்கெட் 2635, 2620, 2600. ஸோ பக்கத்தில் வந்து இதுலேயும் ஒரு போட்டிருக்கிற இது வந்து அல்டிமேட் டார்கெட்டை வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை கூட நீங்கள் தாராளமாக வாட்ச் பண்ணலாம். அது அன்றைக்கே போனாலும் போகலாம், இல்லை அடுத்த நாள், இல்லை 2 நாள் கழிச்சு கூட போகலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல அருமையான இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு சூப்பரான ஒரு லெவலுக்கு போய் ஒரு பீக் ஆகி அங்கேருந்து ஒரு டவுன் ஆகி திருப்பியும் அங்கேருந்து திருப்பியும் செகண்ட் பீக் போய் திருப்பியும் டவுன் ஆகி திருப்பியும் ஒரு பீக் வந்து திருப்பியும் டவுன் ஆகிருக்கு. ஸோ இங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டச் ஆகுது இல்லை. ஸோ இங்கே வந்து ஸ்விங் லோ கிட்ட டச் ஆகி தான் இந்த பீக்கை போய் டச் ஆகுது. இந்த பீக் டச் ஆன உடனே திருப்பி கீழே வரும்போது இந்த ஸ்விங் லோ கிட்ட வருது. ஸோ இந்த லெவல் வந்து நாளைக்கு அப்போ இது வந்து என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் அந்த ட்ரிபிள் டாப்போடைய ஸ்விங் லோஸ். எப்போ வந்து இந்த பேட்டர்ன் பிரேக் ஆகி ஒரு நெகட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வரும். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி இங்கே வாங்கினவங்க எல்லாருமே இந்த பேட்டர்னை பார்த்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரெஷ் செல்லர்ஸ் கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இன்னும் கீழே வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது கீழே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா செல் பண்ணுங்கள். அதாவது 2410க்கு கீழே செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 2435, டார்கெட் வந்து 2395, 2380 அண்ட் 2360. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் எய்ம் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், முத்தூட் ஃபைனான்ஸ். ஸோ முத்தூட் ஃபைனான்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இது ரைட் ஷோல்டராக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது பிரேக் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக செல் பண்ணுங்கள். செல் பிலோ 1644, ஸ்டாப் லாஸ் 1661, டார்கெட் 1637, 1625 அண்ட் 1600. இப்போ அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், எம்ஜிஎல். ஸோ எம்ஜிஎல் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே இங்கேருந்து இது ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லை. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணால் இந்த டாப்புக்கு இதுதான் ஸ்விங் லோ, இந்த டாப்புக்கு இதுதான் ஸ்விங் லோ. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் நாளைக்கு இன்னும் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செல் பிலோ 1450, ஸ்டாப் லாஸ் வந்து 1471, டார்கெட் 1442, 1428 அண்ட் 1415. இந்த 3 டார்கெட்டை எய்ம் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம். அடுத்தது வந்து எல்என்டி ஃபைனான்ஸ் ஹோல்டிங். ஸோ இது வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கள். பை அபோவ் இந்த லெவல் பிரேக் பண்ணி அதுக்கு மேலேயே இருக்கணும், அட்லீஸ்ட் அதுக்கு மேலே, அதாவது 170, 10, 20 இந்த மாதிரி லெவல் மேலேயே வந்து க்ளோஸ் ஆகுனா பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 167, டார்கெட் 171.50, 172.50 அண்ட் 174. இப்போ நம்ம அடுத்த ஓகே. ஸோ இப்போது இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. எப்போ ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகுதோ பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆகும்போது செல் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய முந்தின வீடியோவில் கூட நான் சில ஸ்டாக்ஸ் நான் கொடுத்தேன். அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி கொடுத்துருந்ததை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஐஆர்சிடிசி கொடுத்த அது வந்து ஒன்றும் வேலைக்காகலை, அதாவது நம்ம லெவல் கிட்டே வரல. அதே மாதிரி குஜராத் கேஸ் செல் பண்ண சொன்னேன், அதுவும் வரல. யூபிஎல் நான் 2 லெவல் கொடுத்தேன், பை பாசிபிலிட்டிஸும் கொடுத்தேன், செல் பாசிபிலிட்டிஸும் கொடுத்தேன். ஸோ அதில் வந்து செல் வரல, சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆச்சு, ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் பை பண்ண சொன்னேன். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம்
பாருங்கள் இது வரைக்கும் போயிருக்கு 509. ஸோ இதில் வந்து ஒரு 12 புள்ளிகள் நாம் நேற்று கேப்சர் பண்ணோம். ப்ளஸ் கோஃபோஜில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்முடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும். நான் இது கீழே போச்சுன்னா செல் பண்ண சொன்னேன். ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. பட்டு நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, பேங்க் நிஃப்டி ஒரு கால் ஆப்ஷன் கூட நான் கொடுத்தேன். பேங்க் நிஃப்டியில் 48,800 கால் ஆப்ஷன் கொடுத்தேன் பை பண்ண சொல்லி. அதாவது 55,555 மேலே பை பண்ண சொன்னேன். ஹை பார்த்தீங்கன்னா 653 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் ஒரு 95 பாயிண்ட்ஸ் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வித்தியாசப்பட்ட செக்டார்ஸ்லேருந்து வித்தியாசப்பட்ட ஸ்டாக்ஸை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதை வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் எப்படி அட்வான்டேஜ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இதை சொல்லுங்கள். அவங்களும் வந்து இந்த வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்டு அவங்களும் அட்வான்டேஜ் எடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.